கர்த்தர் நாளை கண்டபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை ஏந்திருக்கிறார், நம்மை சுமந்திருக்கிறார். இம்மட்டுமாய் அவர் கிருபையின் இரக்கங்களினால் நம்மை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு பேசுவார். இன்னைக்கு சொல்ல போனால் மிக 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 ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை ஆண்டவர் என்ற நாளில் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்னப்பா இப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நான் பல வேளையில் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா என்னுடைய சத்தியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோன்னா, ஆண்டவர் அது எப்படி சொல்லுறதுன்னா, ஆங்கிலத்தில் எத்திக்கல் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது நடைமுறைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் அநேக வார்த்தைகள் மூலமாக அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை குறித்து ஆண்டவர் அதிகமாய் சத்தியத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ ஆழமான சத்தியம், இவ்வளோ வைராக்கியமான சத்தியம், இவ்வளோ கடிந்து கொள்ளுதலான சத்தியம் ஆண்டவரே ஜனங்களுக்கு பேச வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவர் மறுபடியும் சொன்ன காரியங்கள், அவர் சொல்லுகிற காரியங்களை பேசுகிறதுக்கு தான் என்னை அவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்கள் என் மேலே கோபப்பட்டாலும் நான் அதை பற்றி என்ன பண்ண போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை இல்லையா? அதனால் அவர் சொல்லுகிறத தான் நான் கேட்கணும். ஏன்னா நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்க, இந்த வார்த்தையின் மடி நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணமாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான காரியத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கண்ணியில் இருந்து தப்ப வழி. என்னது? கண்ணியிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சில வழிகளை நமக்கு என்ன பண்ணுகிறாரு? சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறதான வார்த்தை, அவசியப்படுகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஆனால் ஏன் இதை அவசியமாக தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இப்பேற்பட்ட கண்ணியில மாட்டிக்கிட்டு என்னை விடுவிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த கண்ணியிலிருந்து வெளியே வர முடியாம அதிலே மாட்டிக்கிட்டு ஒரு சிலர் மரித்துமே போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறதற்கு மிகவும் நிச்சயமாகவே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் கூறுகிறதுல எந்த கருத்தும் வேறுபாடுகளும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு போதுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா நாம இந்த கண்ணியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதினாலே இந்த வார்த்தைகளை இந்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மோடு பேசியிருக்கிறார். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு, இந்த கன்னி வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கன்னி வெடியில காலை வச்சா என்ன ஆகும்? ஒன்று மரணம், இல்லைன்னா உடம்பு என்ன ஆயிரும்? ஏதாவது கையோ காலோ ஏதோ ஒன்று என்ன ஆயிரும்? போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த கண்ணியில மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில 2வது சான்ஸு கிடையவே கிடையாது. 90%, 99% இந்த கன்னி வெடியில நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 2வது சான்ஸு
கிடையவே கிடையாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை விழுங்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் கண்ணிகளை வைக்கிறான். இந்த கண்ணில நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில 2வது சான்ஸ் மிக மிக கடினமான காரியம். அல்லேலூயா. அதனால இந்த கண்ணியை நீங்க என்ன பண்ணணும், லேசா எடுத்துக்க கூடாது, வெறுமையா எடுத்துக்க கூடாது. அது ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைத்துக்கவே கூடாது. அதுதான் சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்துல சொல்லுகிறான், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன பண்ணாரு, தப்புவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ ஒரு வேடன் ஒரு இது பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான், அந்த கண்ணியை போட்டு வச்சிருப்பான், வலைய போட்டு வச்சிருப்பான். அதை எப்படியாவது பிடிச்சி அதை என்ன பண்ண போறான், அவன் வளர்க்கறதுக்காக வச்சிருக்கிறான். கண்ணி எதுக்கு வைக்கிறான், அதை அவன் சமைத்து அவன் சாப்பிட்றதுக்கும் எதுக்கும். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த கண்ணிக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையும் மரணத்திற்கு ஏதுவான காரியங்களிலே நம்ம சந்திக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அநேக தந்திரமான காரியங்களை செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாவது இந்த கண்ணில நம்மளை என்ன பண்ணிடணும், மாட்ட விட்டுறணும், அதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை அவனை இன்னைக்கு என்ன பண்றான், கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய காரியங்களை சதிகளை செய்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சில காரியங்களை அறியாததுனால அதை மாட்டிக்கொள்ளுகிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான கண்ணி உங்க வாழ்க்கையில வருமானால் நீங்க எப்படி மேற்கொள்ளணும், அதுல இருந்து எப்படி வெளிவரணும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் பிசாசின் கண்ணியினால ஒருவேளை நீங்க மாட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிற காரியத்தின் நிமித்தமா நீங்க எப்படி அந்த கண்ணியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு போதித்து வழி நடத்துவாராக. முதலாவது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகைகளுக்கும் என்ன பண்ணலாமா, தப்பலாம். முதலாவது காரியம், இந்த பிசாசு உனக்கு வைத்திருக்கிற கண்ணிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவ ஜீவியத்துல, கிறிஸ்துவ வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவைப்படுகிறதான மிக 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 அவசியமான காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தால்தான் உன் வாழ்க்கையில வருகிறதான எல்லா மரண கண்ணிக்கும் நீ என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். நீ கர்த்தருக்கு பயப்படாம உலக மனுஷனுக்கு பயந்துகிட்டு, உலக காரியங்களுக்கு பயந்து கொண்டு என்ன ஆயிடுமோ, நாளைக்கு என்ன ஆயிடுமோ, நாளைக்கு என் வேலை இருக்குமோ இருக்காதோ, நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ, நாளைக்கு நான் ஜீவனோடு இருப்பேனோ என்று சொல்லி பல விதமான காரியங்களை யோசித்து கொண்டு பல விதமான காரியங்களுக்கு நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயமே உனக்கு நேரிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் யோபு சொல்றான், எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த எதை குறித்து நான் பயப்படுறேன்னா அது எனக்கு வரும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்புதல் ஜீவ ஊற்று. ஊற்று அப்படின்னு சொன்னா சுரந்துகிட்டே இருக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு என்ன பண்ணும், வந்து கொண்டே இருக்கும். அப்போ உனக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில வேணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில முதலாவது பயன்ற ஒரு காரியம். யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படு. அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள்ல சாலமோன் அவ்வளோ அருமையா ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு அவன் எழுதி வைத்திருக்கிறான். சத்திய வசனங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, சத்திய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. சத்தியத்தை நன்றாக நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன காரியங்களை நீ வெளிவரணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். நன்மையான விஷயங்களை அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். இதே காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமானது சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சொல்றான். ஹல்லேலூயா. பாதாள கட்டுகள் என்ன பண்ணச்சான், என்னை சூழ்ந்து கொண்டது.
மரண கண்ணிகள் என்ன பண்ணுது, என் மேல வந்து விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னைக்கு இவைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில முதலாவது தேவைப்படுகிற காரியம் என்ன சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயத்தின் காரியங்களை உங்களுக்குள்ள வைங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிகிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, முதலாவது அவங்களுக்கு தேவ பயம் என்ன தெரியல, தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய பயம் என்ன என்பதை இன்றைக்கு இந்த நாள்ல நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் காலகட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சின்ன வயதுல இருந்து தேவ பயம்னா என்ன, தேவ பக்தினா என்னன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. என் சின்ன வயசுலலாம் என் வாழ்க்கையை நான் ரொம்ப வெறுத்துட்டேன். ஏன்னா எனக்கு விழுற அடி அந்த மாதிரி விழும். அடி ஒன்றும் என்னது, எதுக்கத்தாலும் அடி தான் விழும். எனக்கு நான் யோசிச்சது உண்டு, எங்க ஆண்டவரே இங்கே கூட்டின்னு வந்து இந்த மாதிரி அம்மா கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் புலம்பின காரியங்கள் நிறைய நாட்கள் உண்டு. அழுதது உண்டு, புலம்பினது உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த காலத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். அன்னைக்கு நான் வாங்கின அடிதான் இன்னைக்காவது கொஞ்சமாவது ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கிறேன், பயந்து வாழ்ந்துருக்கிறேன். உன் பிள்ளைகளை நீங்க அடிக்கிறதுக்கு நீங்க யோசிக்காதீங்க. அடுத்து அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் குறித்து பேச போறார் உங்களோட. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிக முக்கியம், நமக்குள்ள அந்த பயம் இருக்கணும். நீங்க பேசுறத பார்த்து தான் என்ன பண்ணோம், தேவ பிள்ளைகளும் அதை பார்த்து என்ன பண்ணோம், வளரும். எங்க அக்கா பையன் வந்துருக்கான், நேற்று வந்துருந்தான். நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து என்ன பண்றான், அப்படியே செய்கிறான். நேற்று சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காக ஒரு கேம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த கேமுக்காக நாங்கள் கீழே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதை அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அதே போல் அவனும் என்ன பண்ணுறான், விளையாடுறான். அப்போ பிள்ளைகள் நாம செய்கிற செயல்களை என்ன பண்றாங்க, பார்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாம எப்படி வாழ்றோமோ, என்னத்தை பேசுறோமோ, நீங்க கர்த்தருக்கு எப்படி பயப்படுறீங்களோ, நீங்க எப்படி பேசுகிறீங்களோ, அடுத்தவங்களோட நீங்க எப்படி இன்டராக்ட் பண்றீங்களோ, எல்லாத்தையும் இந்த நாள்ல இந்த பிள்ளைகள் கவனமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு பாட்டை ஒரு டிவிலையோ இல்லை செல்போன்லயோ பார்த்துட்டா அந்த பாட்டை என்ன பண்றாங்க, அப்படியே என்ன பண்றாங்க, மனப்பாடமா இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க பாடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாருமே இப்பேற்பட்ட காரியங்களினால இழுக்கப்படுகிறாங்க. அப்போ நீங்க இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் நீங்க கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வளர்க்கிறது ரெண்டாவது, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பது முதலாவது. ஹல்லேலூயா. நீங்க வளர்கிறத, நீங்க பேசுகிறத, நீங்க கெட்ட வார்த்தை பேசினா உன் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசும். நீ என்ன பண்ணுவ, பெரியவங்களை மதிக்காம பேசினா உன் பிள்ளை என்ன பண்ணாது, பெரியவங்களை மதிக்காது. அப்போ நீங்க பெரியவங்களுக்கு மதிக்கிறவர்களாகவும் அடுத்தவர்களை அன்பாய் நடந்து கொண்டீங்கன்னா அதுதான் உன் பிள்ளைகளை உங்களை பார்த்து என்ன பண்ணும், கற்றுக்கொள்ளும். அப்போ நீங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவளாயிருங்க. ஹல்லேலூயா. நான் என்னைக்குமே சொல்லுகிறத காரியம், உன் பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து பத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய பயத்தை சொல்லி வளங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா சொல்றாரு. 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். உன் பிள்ளைகளை கொடுக்கிற பொக்கிஷம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுதல். நீ சொல்லி தருகிறது தான் நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறதான பொக்கிஷம். அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து பத்து சேர்க்கிறீங்களோ இல்லையோ, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, காரு பங்களாவை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு நீங்க பயப்படுதலை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வருகிறது, பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாள்ல நான் சொல்லல, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு இந்த நாள்ல திட்டமும் தெளிவுமாய் அவர் உங்களுக்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்கு என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு இப்பவே பேங்க்ல போட்டு வைக்கிறேன். அவனுக்கு சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, உனக்கு பேங்க்ல இவ்வளவு போட்டு வச்சிருக்கிறான்ப்பா, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், உன் பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி தான் என்ன பண்றதில்ல, பிள்ளை படிக்கிறது கிடையாது. நிறைய சொல்றாங்க, கேள்விப்பட்டு இருக்கிறோம், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது. ஏன், உன் பிள்ளைக்கு நீ சொல்லிட்ட, உன் பிள்ளைக்கு தேவ பயத்தை சொல்லிக் கொடுக்கல,
அவன் பிள்ளைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிற, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறப்பா அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணாது, படிக்காது. ஏன்னா எனக்கு தான் பணம் இருக்குது, நான் வேலைக்கு போக மாட்டான். உன் பிள்ளை வேலைக்கு போவாது, அழுது என் பிள்ளை வேலைக்கே போக மாட்டேங்குது பாஸ்டர் அப்படி. ஏன்? உன் பிள்ளைக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல், மறைக்க வேண்டியதை மற. அதான் சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை என்ன பண்ணிருப்பான், விடாதிருப்பான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அதே வசனத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ள இருதயம் இருக்க கூடாது. ஒரே இருதயம், கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம். இன்னொன்னு பேசுறது, பின்னால ஒன்று பேசுறது, இப்போ ஒன்று சிந்திக்கிறது, பின்னால ஒரு சிந்திக்கிறது. ஒருத்தர் என்ன யோசனை சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படி செய்யறேன்னு சொல்றது. இன்னும் ஒருத்தர் வந்து சொல்லி, ஓ இதை செய்யாத, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி உன்னை குழப்புறாங்களா? இப்ப ஏற்பட்ட மாறுபாடு உள்ள இருதயம் உனக்குள்ள இருக்கணும், இருக்கவே கூடாது. மாறுபாடு உள்ள இருதயம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல கேள், கர்த்தருக்கு பயப்படு, அவர் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பண்ணுகிறது தவறு என்ன தெரியுமா? அநேகர் ஆலோசனை சொல்றோம் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைய இதை செய், இதை படிக்கவே, அதை படிக்கவே, அதை படிக்க வச்சிரு, அது உன் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், நான் தான் இதை தான் படித்தேன், இதுதான் எனக்கு நல்லதா இருந்துச்சு, அதே நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைக்கும் பண்ணு. அவனுக்கு அந்த ஞானம் இருந்துச்சு, அவன் பண்ணான். உன் பிள்ளைக்கு ஒருவேளை அதை விட அதிகமான ஞானம் இருக்கலாம், ஒருவேளை அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, உன் பிள்ளைகளிலே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. நான் படிக்காதவன் என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, திணிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதுதான் சொல்ற, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் என்ன பண்ணுவானா, முதிர் வயதிலும். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு அன்னைக்கு நடத்தினது தான் இன்னைக்கு என் வயசுல நல்லதுன்னு சொல்றேன் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சின்ன வயசுல உங்க பிள்ளைக்கு என்ன நீங்க சொல்லி தர்றீங்களோ அது கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நியூஸை எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு நியூஸை மட்டும் எடுத்து நீங்க பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் நான் வாசித்தேன். ஸ்கூல் படிக்கிற பையன், என்னது ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்கலன்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்டுறானா. நீ எனக்கு இந்த ஐடி நீ சொல்ல, நான் என்ன பண்ணுவேன், உன்னை கொன்னுடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறானா, சொல்லி அந்த பிள்ளைய மிரட்டி இருக்கிறான். அந்த பிள்ளை அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து இன்னைக்கு அது பெரிய கேஸாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய வழியை நீ போதித்து நடத்து. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை மாத்திரம் நீங்க அடக்கிறது இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் எப்படி நடக்கணும்ன்ற காரியங்களை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை மாத்திரம் பூட்டி வச்சுட்டா போதும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆண் பிள்ளை எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், அவன் வந்துருவான். இல்ல இல்ல இல்ல, நீ எதை உன் பிள்ளைக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நடத்துகிறாயோ அதுதான் உன் பிள்ளை முடியும் வரையும் நடந்து கொள்வான். பெண் பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு நீங்க எப்படி உங்க பெற்றோர்கள் சொல்லி தரீங்களோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்க. வீட்டுல எப்படி உன் சகோதரி கிட்ட நடந்துக்கிறியோ அதே போலதான் வெளியில இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நீ நடந்து கொள்ளணும் இல்லையா? அதுதானே உண்மை. ஹல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை தவறான பாதையில போறதுக்கு காரணம் என்ன சொன்னா, முழுக்க முழுக்க பெற்றோர்களே காரணம், வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ சொல்லி கொடுத்தனா அந்த பிள்ளைங்க தவறான பாதையில செல்லுது. இன்னும் நிறைய சொல்லணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன்னா இப்படிலாம் தேசத்துல நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொள்வீங்க. ஒரு 13 வயசு பிள்ளை, எப்படி ஒரு 13 வயசு பிள்ளை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை 3 மாதம் முழுகாமல் இருக்குது. இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு, நான் ஏதோ என்னுடைய கற்பனையில் சொல்லலை, இது எல்லாமே நியூஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறதுன்னா பாலிமர் நியூஸில் நீங்கள் பாருங்கள். இன்னொரு பிள்ளை, அதே 13 வயசு பிள்ளை,
அந்த பிள்ளைக்கு ரொம்ப ரத்த போக்கு போகுதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் செக் பண்ணும் போது அந்த பிள்ளை என்ன ஆகுது, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 7-8 பெயர்களால் ஆண்களால் அந்த பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்டிருக்குதான். 13 வயசு பிள்ளை. இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது இது நடக்கிற காரியங்கள். உங்க பிள்ளைகளை சரியாய் சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைகள் அதை விட கவனமா எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்கான சட்டங்கள் ஒழுங்குகள் இந்த தேசத்துல இப்ப கடுமையா இருக்கிறது. 18 பிள்ளை வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண் பிள்ளை மேல ஏதாவது தவறு குற்றங்கள் வந்தா இன்னைக்கு போக்சோ சட்டம் பாயும். இந்த சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு என் பிள்ளை அப்புறம் தப்பு பண்ணிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கும் போது, ஐயோ என் பிள்ளைக்கு நான் நன்மையான காரியங்களை சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனமும் அல்ல. உன் பிள்ளை வாழ்க்கை கெட்ட பிறகு அதனால ஒரு நன்மையும் உங்களுக்கு வராது. ஆனால் அதற்கு முன்பாகவே என் தேவன் உன் பிள்ளை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை சரியான வளத்துல நடங்க. உன் பிள்ளை எப்படி நடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அநேக பெற்றோர்மார்கள், அநேக தாய்மார்கள், தந்தைமார்கள் இன்னைக்கு முதியோர் இல்லத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் பிள்ளையை சரியா அன்பு காட்டி அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்திருந்தா ஏன் அந்த பிள்ளை உன்னை முதியோர் இல்லத்துலயும் அங்கேயும் இங்கேயும் இன்னைக்கு ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. உன் பிள்ளைக்கு நீ சொல்ல வேண்டிய சொல்லிக் கொடுக்கணும். உன் தகப்பனை எப்படி நேசிக்கணும்னு சொல்லிக் கொடு சின்ன வயசுல. உன் தாயை எப்படி நேசிக்கணும்னு சொல்லுங்க. உன் சகோதரியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. எப்படி யார்கிட்ட என்ன பேசணும்ன்றத சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு பாருங்க, டீச்சர்ஸை எதிர்த்து பேசுறாங்க ஸ்கூல்ல. அன்னைக்கு நான் ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு பையன் அந்த டீச்சரை போயிட்டு ஓங்கி அப்படியே கன்னத்துல அடிக்கிறான். ஒரு டீச்சர். அந்த பிள்ளைலாம் என்ன ஆகும், அவனுடைய ஃபியூச்சரை யோசித்து பாருங்க. ஒரு சொல்லி கொடுக்கிற ஒரு வாத்தியாரை போய் கன்னத்தில் அடிக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்னு டீச்சர்ஸ் அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பையன் அங்கிருந்து எகிரி அப்படி 3வது மாடியிலேருந்து கீழே விழுகிறான். இதெல்லாம் ஏன் நடக்குது? உன் பிள்ளைகளை நீ வீட்டில் கண்டிக்காதனால ஸ்கூல்ல உன் பிள்ளைய கண்டிச்சா என்ன பண்ணுது? அந்த பிள்ளை போய் அதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் மறிச்சே போயிட்டான். 3வது மாடியிலேருந்து விழுந்தவன் அவன் பழிச்சிருப்பானா? இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுங்க. நடத்த வேண்டிய வழியில நடந்துங்க. மாறுபாடான இருதயம் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, கவனிக்காதீங்க. ஆண்டவர் என்ன உங்களுக்கு போதிக்கிறாரோ அதன்படி கேளுங்க. ஏசப்பா, என் பிள்ளைய நான் எப்படி நடத்தணும், என் பிள்ளைய எப்படி நான் சரியான பாதையில கொண்டு போகணும் நீங்க சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைய எப்படி நடத்தணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். நீ அடுத்த மனுஷங்கிட்ட போய் நீ நிக்கணும்னு அவசியம் கிடையாது. என் தேவன் உன்னை போதிப்பா, என் தேவன் உன்னை நடத்துவார். என் தேவன் எப்படியெல்லாம் நீ நடந்து கொள்ளணும் என்பதை உனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நீ நடத்து. மாறுபாடான இருதயம் உனக்குள்ள காணப்படக்கூடாது. நீங்கள் கண்ணியிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட உங்க பிள்ளைகளையும் அவருடைய பயத்துக்குள்ள நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், பிள்ளைகள் கோபம் எப்படி தெரியுமா வருது, எப்படி தெரியுமா அழுக வருது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் அழுக. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எதிர்த்து பேசுகிறது. ஏன் இந்த காரெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணியில என்ன ஆயிடுச்சு, அகப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நீ பேசும்போதே எதிர்த்து பேசுதா, கண்ணியில உன் பிள்ளை விழுதுன்னு அர்த்தம். நீ சொல்றத கேட்க மாட்டேன்னா உன் பிள்ளை கண்ணியில இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கண்ணியிலேருந்து தப்பிக்கணும். நீ ஆண்டவருடைய பயத்தில் உன் பிள்ளைய வள. அதான் சாலமோன் கூட ஒரு வசனம் சொல்லியிருக்குதான். 13ஆம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13ஆம் நீதிமொழிகள் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பெரும்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே அவன் தண்டிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைய அடிக்க வேண்டிய விஷயத்துல அடி, தப்பே கிடையாது. என்னது அடிக்க வேண்டிய விஷயம்? ஐயோ என் பிள்ளை எப்படி நான் அடிக்கிறது? நீ உன் பிள்ளைய அடிக்கல, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பிள்ளை அடி வாங்கும். ஊர்ல எவங்கிட்டையாவது அடி வாங்கும். என்ன பண்ணோம்? எவங்கிட்டையாவது அடி வாங்கின்னு வந்து நிற்கும் போது அப்போ ஐயோ யானே என் பிள்ளைய அடிச்சதில்லை, யாரோ ஒரு பேர் தெரியாத நான் அடிச்சிட்டானே. இல்லையா? நடக்குதா இல்லையா? தேசத்துல நடக்குதா இல்லையா? வீடுகளில் நடக்குதா இல்லையா? குடும்பங்களில் நடக்கிறதா இல்லையா?
இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், என்னதான் சொல்றாங்க, பிரசங்கத்தில் என்னதான் பாஸ்டர் குத்துறாரு, என்னதான் சொல்றாரு இல்லையா? புதன்கிழமை கூட சொன்னார் இல்லையா பாஸ்டர் பைபிள் ஸ்டடியில், ஏதாவது ஒன்று சபையில் சொல்லிட்டா போதும், என்னதான் சொல்றாரு பாஸ்டர், என்னதான் புத்தி காட்டுறாரு. ஆண்டவர் அங்கே சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு, அங்கே போய் என்னதான் சொல்லிட்டாரு, என்னதான் பேசிட்டாரு அப்படின்லாம் சொன்னால் இன்னைக்கு சத்தியத்தில் வளர முடியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியுமா? எங்கள் பாஸ்டர்லாம் அடிக்காத அடிங்களா? எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, எங்கள் ஜெயக்குமார் ஐயாலாம் இவ்வளோ பெரிய பெரம்பு கேரளாவிலேருந்து வாங்கி வச்சிருப்பாரு, ஒழுங்கு இல்லையா அடி. இன்னைக்கு அந்த ஒழுக்கம் தான் எங்களை நடத்துகிறது. உன் பிள்ளைய அடின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடிக்க வேண்டிய காரியங்களுக்கு அடி இல்ல, உன் பிள்ளைய நீ அன்பு காட்டுகிறேன்னு சொன்னா உன் பிள்ளைய ஏற்கனவே நீ தண்டிச்சுட்டேன்னு அர்த்தம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கண்ணிலிருந்து காப்பாற்றணும்னா நீங்க தேவ பயத்துல வளரணும், உங்க பிள்ளைகளையும் தேவ பக்தியில வளர்த்தணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் 13:14 நீதிமொழிகள் 13. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகைகளுக்கும் என்ன பண்ணலாமா? தப்பிக்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நீ கண்ணிலிருந்து தப்பிக்க வேணும்னு சொன்னா ஞானவான்களுடைய போதகத்தை நீ கேட்கணும். எல்லாருடைய காரியத்தை கேட்க கூடாது. அதான் சொன்னேன், உன் இஷ்டத்தின்படி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் எல்லா ஆலோசனைகளை நீ கேட்க கூடாது. ஞானவான்களுடைய போதகம் எப்படி? அவன் என்ன பண்ணிருப்பான், ஒருத்தன் குடிப்பான், அவன் வந்து சொல்லுவான் நீங்க குடிக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், முதல்ல அவனே அயோக்கியமான காரியங்களை செய்வான். அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் செய்யாதே, அதெல்லாம் பண்ணாதான்னு கேட்பான். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் யாருடைய சத்தியத்தை கேட்கணும், யாருடைய காரியங்களை கேட்கணும், என்ன சத்தியங்களின்படி நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யூடியூப்பை எடுத்து பாருங்க, பிரசங்கங்களை கேட்டு பாருங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, சினிமா பாடல்களை ஆலயத்தில் பாட்டுக்கு போட்டு டிவியை போட்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு போதனைன்னு சொல்லி ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டிருக்கிறது, அதை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையான சத்தியம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையோடு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, ஞானவான்களுடைய போதகத்துக்கு உங்களை காத்து நடக்கும்படியா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். தேவனுடைய சத்தம் இன்னைக்கு உங்களிடத்துல புறப்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய சத்தம் உங்களிடத்துல இன்னைக்கு புறப்பட்டு வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன் பிள்ளை எப்படி நடத்தணும், நீ எப்படி நடந்துக்கணும், நீ எப்படி ஞானவானா மாறணும். ஞானம் இருந்தா தானே அந்த கண்ணிலிருந்து நீ தப்பிக்க முடியும். உங்ககிட்ட ஞானமோ அறிவோ இல்லைன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு உன்னால முடியாது. நீ அடுத்தவனுடைய ஆலோசனை கேட்ப, அடுத்தவனுடைய காரியங்களை கேட்ப, இதுல இருந்து எப்படி வரணும், இதுல இருந்து எப்படி வரணும், அவன் கொடுக்குற ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது இன்னும் அதிக பிரச்சனை நம்ம கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்களுடைய போதனை, அதான் சொன்னல, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை, டீச்சர்ஸ் பேச்சை கேட்கறது இல்லை. உன் பிள்ளைக்கு ஞானம் எப்படி வரும்? இன்னைக்கு ஒரு டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லிட்டா போறோம், உடனே போய் ஸ்கூல்ல போய் அந்த டீச்சரோட என்ன பண்றாங்க, இன்னைக்கு சண்டை போடுறான். என் பிள்ளைய நீ எப்படிப்பா அடிப்ப, என் பிள்ளைய எப்படி திட்டுவ? இன்னைக்கு தேசத்துல அநேக சூசைட். எதுக்கு? அவன் பிள்ளைய திட்டினதுனால தன் பிள்ளை என்ன பண்ணுச்சு, செத்து போச்சு. திருவள்ளூரோட ஒரு பிள்ளை கொளுத்திட்டு இறந்து போச்சு. இந்த மார்ச் மாதத்தில் தான். பிள்ளைகளை இன்னைக்கு கண்டிக்க கூடாது, ஞானமாக சொல்லக்கூடாது, பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை சொல்லக்கூடாது. என்னது, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, சரியான பாதையில் கொண்டு போகக்கூடாது. அப்போ உன் பிள்ளை என்னவாகும், உன் பிள்ளையுடைய ஃபியூச்சர் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாயிடும், எப்படி சரியாகும்? உன் பிள்ளை சரியான பாதையில் போகாத போது உன் பிள்ளை எப்படி சரியாய் நடந்து கொள்ளும்? நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்தை முழுமையாய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அருமையாய் சொல்லியிருப்பான். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானவன் என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான்னு சொல்லுது. அப்ப அந்த வசனத்தின்படி உன் பிள்ளையை நடத்தணும். அதே 29ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம், உன் மகனை சிக்ஷை செய்,
அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். உன் பிள்ளைய திட்ட வேண்டிய நேரத்துல திட்டு, உன் பிள்ளை தப்பு செய்யற நேரத்துல திட்டு. அந்த நேரத்துல ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லி உன் பிள்ளைய நீ ஆற்றாத, தேற்றாத. யாராவது ஒருத்தர் திட்டுறாங்களா, அவங்கள போய் நீங்க கடிந்து கொள்ளாதீங்க. யாராவது வீட்டுல பெரியவங்க வந்து ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொல்றாங்களா, இவங்க உடனே ஆமா இவங்களுக்கு இது வேற வேலையே கிடையாது, என் பிள்ளைய குறை சொல்றதே வேலை இல்லையா? நீங்க எத்தனையோ பெற்றோர்கள் பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த பிள்ளை தவறு செய்யும் போது பெரியவங்க சொல்லும் போது இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, பிள்ளைய குறை சொல்றது தான் வேலைன்னு சொல்லும். உன் பிள்ளைய சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல சிக்ஷை செய். அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கான். இன்னைக்கு பெற்றோர்களை கேளுங்க, என் பிள்ளை கஞ்சா அடிக்குது, என் பிள்ளை சிகரெட் பிடிக்குது, பீடி பிடிக்குது, குடிக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் உன் பிள்ளைய ஞானமா நீ நடத்தல, உன் பிள்ளைய ஞானவான்கள் இடத்துல கொண்டு போய் விடல. என் பிள்ளை இதை செய்து அதை செய்து இன்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா, கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல விட வேண்டிய நாட்கள்ல ஆண்டவர் இடத்துல விடாம என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுனா மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது, ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஆனா ஆண்டவர் எனக்காக ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறணும் இல்லையா? உங்க வயிற்று வலிக்கு பாஸ்டர் மாத்திரை போட்டா சரியாயிருமா? உங்க தலைவலிக்கு நாங்க மாத்திரை போட்டா சரியாயிடுமா? உங்க சொல்றதுக்கு நான் மாத்திரை போட்டா சரியாயிடுமா? அவனுக்கு தேவைக்கு அவன் வந்தாதான் ஆண்டோட சமூகத்துல நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்ப சூழ்நிலை மாறணும், நான் ஜெபம் பண்ணுவேன், நீ வரணும், ஆண்டவரை தேடணும், விசுவாசிக்கணும், நம்பணும். நீ எதையும் பண்ணாம பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, என் குடும்பம் மாறிடும், என் குடும்ப சூழ்நிலை மாறிடும்னா, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, மாறவே மாறாது. பாஸ்டர் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி, 150 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி, உன் பிரச்சனை மாறாது. நீ ஆண்டவரை தேடவே இல்லை, நீ ஆண்டவரை விசுவாசிக்கவே இல்லை, நீ நம்பல, நீ அவருக்குள்ள உறுதியா இல்லாத போது பாஸ்டர் ஜெபம் பண்ணா மட்டும் எப்படி நடந்துரும்? நீ ஆண்டவரை தேடு, உறுதியா புற்றுக்கொள், அவரை விசுவாசி. அதுதான் சொல்லுது, அவர் நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறார், அந்த ஜீவனத்தின் பாதையில நம்மை நடத்துகிறார். இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் இன்னைக்கு முழுமையாக முடிக்க முடியாது, இதை 2ஆம் பாகத்தை அடுத்த வாரங்களை நம்ம தொடர்ந்து கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமானான பாதை, தன் நடையை கவனிக்கிறவனுக்கு தன் ஆத்துமாவை காக்கிறவன். ஹல்லேலூயா. தன் நடையை கவனித்துக்கிறவன், அதான் சொல்ற, நீ நடக்கிற நடக்கலாம், இப்படி நடக்கிறது இல்லை. நீ எதை செய்யற, எதை பண்ற, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், கவனித்து செய்யணும். உன் நடக்கையில நீ எப்படி இருக்கிறியோ அப்பதான் உன் ஆத்மா எப்படி இருக்கிறது என்றது, உன் ஆத்மாவை நீ காத்திருக்கிறியா, இல்ல உன் ஆத்மா கண்ணில மாட்டிக்கிச்சான்னு சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை நீ காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீ கண்ணியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா, நீ என்ன பண்ணணும், கவனமாய் நடக்கணும், கவனமாய் நடக்கணும். அதே 3ஆம் வசனம் வாசிங்களா, அதே அதிகாரம் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். செய்கைகள், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. எதையும் செய்யாம எல்லாமே நடந்துடணும், எல்லாமே எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஒரு ஏமாளிகளாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. நடக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு அப்படியே மறிச்சு போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 3ஆம் வசனம் சொல்கிறான் பாருங்க, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்களுக்குள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையுமே அடைந்தேன். ஹல்லேலூயா. இந்த மரண கண்ணிகள் உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுருன்னா, உங்களை சுற்றி கொள்ளும். முதலாவது என்ன பண்ணும், இந்த பாம்பு பார்த்துருக்கீங்களா, மலைப்பாம்பு என்ன பண்ணும், முதலாவது அந்த இறையை என்ன பண்ணும், சுற்றி அதோட இது எல்லாத்தையும் உடைக்கும். முதலாவது எலும்பு, ஏன்னா எலும்போடு போனால் அது குத்தி கிழிச்சிடும், அதனால என்ன பண்ணும், எலும்பெல்லாம் உடைக்குமா அது. அப்படியாக இந்த மரண கண்ணி உன்னை என்ன பண்ணும், முதலாவது சுத்திக்கும். ஏன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டவே முடியாது. அப்போ நீ என்ன பண்ணுவ, அதில் மாட்டிப்ப. அதுக்கப்புறம் என்ன வரும், பாதாள இடுக்கண்கள் என்னை பிடிக்கும், இக்கட்டும் சஞ்சலம். அவ்வளோதான், ஒன்று வந்தாலே நீ போதும். நமக்கு இவ்வளவும் சேர்ந்து வந்தால் எங்கேருந்து நம்ம சமாளிக்க போகிறோம்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னிகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயமா நினைச்சிடாதீங்க. கன்னி வெடியில காலை வச்சவன் அவ்வளவுதான், பிழைத்ததா சரித்திரம் இல்லை. அப்படி பிழைத்தாலும் அவன் சரீரத்துல ஏதாவது ஒரு அங்கம் என்ன பண்ணாம போயிடும், இல்லாம போயிடும். ஒண்ணு காலு, கண்ணு, ஏதாவது ஒண்ணு செதறி போயிடும். அந்த கண்ணி என்பது ஒரு லேசான காரியங்கள் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இப்பேற்பட்ட கண்ணிகள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணியை பிசாசவனுக்கு எதனவே வச்சுட்டு போக மாட்டான். கண்ணி வெடிகளை எங்க வைப்பாங்க? பள்ளம் தோண்டி கால் வைக்கிறதுல தான் கண்ணி வைப்பான். யாருக்கும் தெரியாது போலதான். அது போலதான் பிசாசு கண்ணிகளை நமக்கு வச்சிருமா. உன் கண்ணுக்கு தெரியாது, எப்ப எதுல கால் வைப்பேன்னு உனக்கு தெரியாது. இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னா முதலாவது காரியம் கர்த்தருக்கு பயப்படு. அதுதான் உன்னை மரண கண்ணிக்கு தப்பு வைக்கும். ரெண்டாவது, ஞானவான்களின் போதகத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. சத்தியத்தின்படி நடங்க. அந்த ஜீவ ஊற்றுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அந்த இவ்வாறாக நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாகவே இந்த கண்ணியிலிருந்து நீங்கள் தப்ப முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நாம் 2 காரியங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். இன்னும் 3 காரியங்கள் இருக்கிறது. கண்ணிகளிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மற்ற 5 காரியங்கள், அதில் இன்னைக்கு 2 காரியங்களும், அடுத்த வாரங்களில் நம்ம மற்ற 3 காரியங்களை பார்ப்போம். விசேஷமாக இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த 2 காரியங்களிலே கவனமாயிருங்க. கண்ணியிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுங்க. உங்கள் பிள்ளைகளை அந்த பயபக்தியில் நடத்துங்க. ஞானவான்களின் போதகத்தை ஒருபோதும் தள்ளாதீங்க. போதகத்தை தள்ளவே தள்ளாதீங்க. அதன்படி நடங்க, செய்வீங்க. வசனத்துக்கு, சத்தியத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்தி அதன்படியாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கண்ணிகளிலிருந்து உங்களையும் என்னையும் தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.